நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை. இதை எழுதியவர் பெருமாள் முருகன். பொதுவாகவே நம்ம விலங்குகளை ஆசையா வளர்க்குறோம். ஆனா அந்த விலங்குகளுக்கு நம்ம ப்ராப்பரான சுதந்திரம் கொடுக்குறோமா, அதுக்கு நம்ம பண்ற விஷயம்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம என்னைக்குமே யோசிச்சதில்லை. அது கூட நம்ம கொஞ்ச நேரம் விளையாடுறோம், அதுக்கப்புறம் கட்டி வச்சிடறோம். அதுக்கு பிடிச்ச சாப்பாடு கொடுக்குறோமா, அதோட செக்ஷுவல் டிசைர் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றோமா, இதெல்லாம் கேட்டோம்னா கிடையவே கிடையாது. அதே மாதிரிதான் இந்த நாவல்ல பூனாச்சி அப்படின்னு ஒரு வெள்ளாட்டோட கதையை சொல்லியிருக்காரு. பூனாச்சியோட கவலை, மகிழ்ச்சி, அது என்னென்னலாம் சாப்பிடுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இதுல நான் ரொம்ப ரசிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டு அந்த பூனாச்சியை வளர்க்குறாங்க. ஒரு நாள் அவங்க பொண்ணு இருக்க ஊருக்கு பூனாச்சியை கூட்டிட்டு போறாங்க. அப்போ பூவன் அப்படின்னு ஒரு ஆண் ஆட்டை, அதாவது கெடாய் ஆட்டை பார்க்குது. பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு ஃபர்ஸ்ட் க்ரஷ் அந்த பூவன் மேலே வருது. வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற விஷயம், அதோட கிசஸ் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இந்த ரைட்டர். அது மட்டும் இல்லாமல் பூவனை விட்டு பூனாச்சி பிரியும் போது இந்த உலகமே அதுக்கு இருண்ட மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த தாத்தா பாட்டி மேலே வெறுப்பு வருது. இன்னொரு விஷயம், ஒரு நாள் அது கூட இருந்த இன்னொரு ஆட்டை வெட்டும் போது அந்த பூனாச்சிக்கு தோணுது என்ன அப்படின்னா, கூட இருந்த நண்பனையும் பிரிச்சுட்டாங்க, என்னோட ஆசை பூவனையும் பிரிச்சுட்டாங்க, இந்த மனுஷங்களாம் நம்ம மேலே வச்ச பாசம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தாத்தா பாட்டி வளர்க்கும் போது பாட்டி இந்த ஆட்டை திட்டிடுறாங்க. அப்படி திட்டும்போது பூனாச்சிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பூனாச்சி குட்டி போடும்போது அந்த பூனாச்சிக்கு அதை வளர்த்த முடியல. நம்மளே வீக்கா இருக்குமே, இது எப்படி வளர்த்துறது அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ அந்த குட்டிகளையும் அது பூனாச்சி திட்ட ஆரம்பிக்குது. இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, பெண்கள் பெண்கள் படுற கஷ்டத்தினால தான் ஏதாவது ஒன்று திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப பெருமாள் முருகன் இதில் நிறைய விஷயங்களை அழகாக போகிற போக்கில் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னு இந்த புக்கை நல்லா படிங்க. இதுக்கப்புறம் எனக்கு பெருமாள் முருகன் ஒரு நிறைய புக்ஸை படிக்கணும் அப்படின்னு தோணியிருக்கு. இந்த புக்கோட ஃபுல் ரிவ்யூ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனல் கனவுகள் மேம்படும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.